இந்த இடத்துல எகிப்து ஸ்டைல்ல எல்லாமே இந்த ஸ்டாச்சுல இருந்து உள்ள டிசைன்ல இருந்து எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த சைடு கேட்டு பாருங்க, எகிப்து ஸ்டைல்ல பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டு சைடு ஸ்டாச்சு போட்டு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆர்ச்னா இப்படி வரும் எனக்கு தெரியும். ஈசிஆர் பக்கத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கினாலே ரேட் வந்து எக்கச்சக்கமா சொல்லுவாங்களேப்பா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு பட்ஜெட்டான விலையில வந்து பிரைஸ் வச்சிருக்காங்க. அது என்ன பிரைஸ் அப்படின்றத நான் இங்க சொல்லல. ஒரு நல்ல லொகேஷன், நல்ல கிரவுண்ட் வாட்டரோட, நல்ல சாயிலோட இடம் வேணும், மகாபலிபுரம் பக்கத்துல வேணும்னா டெஃபினட்டா ஒரு கம் டு ப்ராப்பர்ட்டி. அது மாமல்லபுரம் சாட்டலைட் டவுன்ஷிப். அது நம்ம சைட்ல இருந்து அடுத்ததாவே இருக்கு, இமீடியட்டா நெக்ஸ்ட்ல லொகேட் ஆயிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது சென்னை பெரிஃபரல் ரிங் ரோட் 122 கிலோமீட்டர்ஸ் ரிங் ரோட். அது சென்னையோட 5 நேஷனல் ஹைவே கனெக்ட் பண்ணுது. சோ அது நம்ம சைட்ல இருந்து 2 மினிட்ஸ்ல இருக்கு. சார் இது வந்து 3.18 ஏக்கர்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ டோட்டலா 67 பிளாட்ஸ் நாங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பிளக் அண்ட் பிளே ஃபெசிலிட்டி. ஒருத்தர் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா எடுத்த உடனே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குங்க. நீங்க டவுன் பேமெண்ட் அப்படின்னா புக்கிங் அமௌண்ட் 1 லாக் கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க பிளாட்டை புக் பண்ணிக்கலாம். வெறும் 1 லட்சம் ரூபாய் இருந்தாலும் இந்த பிளாட்டை வந்து பிளாக் பண்ணிக்கலாம். நீங்க சரி, இங்க மார்க்கெட் பிரைஸ் நீங்க எல்லாருமே போய் விசாரிச்சுட்டு வரலாம். 1700 rupees மார்க்கெட் பிரைஸ். நாங்க வந்து மக்களுக்கு அஃபோர்டபுளா ஒரு பிளாட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நாங்க ஈசிஆர்ல இந்த மாதிரி ஒரு எகிப்து ஸ்டைல்ல எல்லாமே டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூவா பாருங்க. இந்த இடத்துல எகிப்து ஸ்டைல்ல எல்லாமே இந்த ஸ்டாச்சுல இருந்து உள்ள டிசைன்ல இருந்து எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வீடியோ எடுக்க யார் நம்மள இன்வைட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கைரோ ப்ராப்பர்ட்டி தான் நம்மள இன்வைட் பண்ணிருக்காங்க. சோ இந்த சைட் கரெக்டா எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பூஞ்சேரி ஜங்ஷன். எல்லாருக்குமே தெரியும். பூஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து வெறும் 2 நிமிஷம் டிராவல் பண்ணிங்கனாலே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வெளியே பாத்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க இறங்கி கூட வந்துடலாம். சோ இந்த சைட் கேட்டு பாருங்க, எகிப்து ஸ்டைல்ல பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டு சைடு ஸ்டாச்சு போட்டு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆர்ச்னா இப்படி வரும் எனக்கு தெரியும். சோ இந்த மாதிரி தூணு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்து சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல வீடுங்களா பக்கத்திலே இருக்குங்க. எதிர்க்க இருக்குது, ஆப்போசிட்ல எல்லாமே சுத்தி வீடுங்களா இருக்கு. ஈசிஆர் பக்கத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கினாலே ரேட் வந்து எக்கச்சக்கமா சொல்லுவாங்களேப்பா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு பட்ஜெட்டான விலையில வந்து பிரைஸ் வச்சிருக்காங்க. அது என்ன பிரைஸ் அப்படின்றத நான் இங்க சொல்லல. சோ வீடியோல உள்ள போய் சொல்றேன். இந்த ப்ராப்பர்ட்டியை மார்க்கெட்டிங் பண்றவங்க பாத்தீங்கன்னா பினாக்கல் ஹவுசிங். இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி ஒரு டீடைலா கேட்டு சொல்றேன். அப்படியே வாங்க சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சோ நம்ம கூட பாத்தீங்கன்னா எம்டி சார் இருக்காரு சார். நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்பர்ட்டியை சுத்தி எப்படிப்பட்ட டெவலப்மெண்ட்லாம் இருக்கு சார்? நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா லொகேட் ஆயிருக்கு. மகாபலிபுரத்துல இருந்து 10 மினிட்ஸ்ல இருக்குங்க. சோ நம்மளுக்கு பீச்சுக்கு ஆக்சஸ் இருக்கு. ஒரு நல்ல லொகேஷன், நல்ல கிரவுண்ட் வாட்டரோட, நல்ல சாயிலோட இடம் வேணும், மகாபலிபுரம் பக்கத்துல வேணும்னா டெஃபினட்டா ஒரு கம் டு ப்ராப்பர்ட்டி. அது சோ இந்த இடத்துல இடம் வாங்குறாங்கன்னா மெயினா ஒரு ரீசன் ஒன்னு இருக்கும்ல சார். இந்த இடத்துல நான் இடம் வாங்கினா எனக்கு வந்து அப்ரிசியேஷன் இருக்கும், டெவலப்மெண்ட் இருக்கும், இந்த மாதிரி எனக்கு எல்லா வசதியுமே பக்கத்துல இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பா. அது நீங்களும் இருந்தாலும் எதிர்பார்ப்பீங்க, நானும் இருந்தாலும் எதிர்பார்ப்பேன். கண்டிப்பா. சோ அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டில என்ன இருக்கு? ஒன்னு என்னங்க, லொகேஷன் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாபலிபுரம் பக்கத்துல இருக்கு. இது இல்லாம கவர்மெண்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்க வருதோ அங்கதான் ப்ராப்பர்ட்டி பிரைஸ் வந்து மல்டிஃபோல்ட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ரியல் எஸ்டேட்ல. கண்டிப்பா. அது ஒண்ணு என்னன்னா, மாமல்லபுரம் சாட்டலைட் டவுன்ஷிப். அது நம்ம சைட்ல இருந்து அடுத்ததாவே இருக்கு, இமீடியட்டா நெக்ஸ்ட்ல லொகேட் ஆயிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது சென்னை பெரிஃபரல் ரிங் ரோட் 122 கிலோமீட்டர்ஸ் ரிங் ரோட். அது சென்னையோட 5 நேஷனல் ஹைவே கனெக்ட் பண்ணுது. பூஞ்சேரியில இருந்து எண்ணூர் வரைக்கும். கரெக்ட், அந்த ஹைவே தான். சோ அது நம்ம சைட்ல இருந்து 2 மினிட்ஸ்ல இருக்கு. 2 நிமிஷம். அது நம்ம சைட்டோட ஜஸ்ட் வெஸ்டர்ன் கார்னர்ல இருக்கு. இது இல்லாம ஜிஎஸ்டியோ இசிஆரையும் கனெக்ட் பண்ற மாதிரி லிங்க் ரோட் கவர்மெண்ட்ல வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுதான் நம்ம சைட்டோட மெயின் ரோடு. ஓகே, அதான் மெயின் என்ட்ரன்ஸே நமக்கு அங்கதான். சூப்பர். அதுவும் பஸ் ஸ்டாப்பும் இருக்குது அங்க. ஆமா, அங்க பஸ் ஸ்டாப்பும் இருக்கு. இன்னொன்னு, ரயில்வே ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பெரிய ஜங்ஷன் ஆயிடுச்சு. 20 மினிட்ஸ்ல நீங்க இங்கிருந்து அங்க ரீச் ஆயிடலாம். இன்னொன்னு, பஸ் ஸ்டாண்ட் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பூஞ்சேரி ஜங்ஷன் பக்கத்துல மகாபலிபுரத்தோட புது பஸ் ஸ்டாண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஆமா. சோ நெக்ஸ்ட் இயரே ஓபன் பண்ணிருவாங்க. அதுவும் நம்ம சைட்டுக்கு பக்கத்துல தான். சூப்பர். இப்போ மகாபலிபுரம் வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆக போகுது. ஆமாங்க. மகாபலிபுரம் வந்து சேட்டலைட் சிட்டியா வரப்போகுது. ஆமாங்க. மாமல்லபுரம் சாட்டலைட் டவுன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு ஆர்டரை ஜியோவே பாஸ் பண்ணிட்டாங்க. சோ அதுல வந்து 13 வில்லேஜஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. சோ நம்ம வந்து அதோட நெக்ஸ்ட் பார்டர் வில்லேஜ்ல இருக்கோம். பேசிக்கலி என்னன்னா, கவர்மெண்டோட எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வாட்டர், சீவேஜ், ப்ராப்பர் ரோட், ட்ரைனேஜ், ப்ராப்பர் இபி, இது எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு சிட்டிக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குமோ அதை இங்க ஃபெசிலிட்டி பண்ணி தராங்க. நாம அதுக்கு நெக்ஸ்ட்ல இருக்கோம். ஓகே சார். அப்ப இந்த இடத்துல இடம் வாங்குறவங்களுக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா growth இருக்கும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. நம்ம இப்ப இது வரைக்கும் சரௌண்டிங் எல்லாமே பார்த்துட்டோம். ஆனா நம்ம ப்ராப்பர்ட்டியை பத்தி பார்க்கணும்னா
இதுல எவ்வளவு ஏக்கர்ல எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க, இதுல எவ்வளவு சேல் ஆயிருக்கு, எவ்வளவு இருக்கு? சார் இது வந்து 3.18 ஏக்கர்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ டோட்டலா 67 பிளாட்ஸ் நாங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பிளக் அண்ட் பிளே ஃபெசிலிட்டி. ஒருத்தர் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா எடுத்த உடனே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது நம்ம இஜிப்சியன் தீம்ல பண்ணியிருக்கோம். தீமுக்கான ஜஸ்டிஸை வந்து நாங்க என்ட்ரன்ஸ்ல இருந்து பெயிண்டிங்ல இருந்து பார்க் டெவலப்மெண்ட்ல இருந்து. அது ஏன் இந்த ப்ராப்பர்ட்டில நீங்க வந்து பண்ணிருக்கீங்க? நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அந்த மாதிரி சைட்ல எல்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி. நீங்க ஏன் இந்த ஸ்டைல வந்து இங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க? மகாபலிபுரம் வந்து ஒரு ஹெரிடேஜ் டவுனுங்க. அந்த ஹெரிடேஜ் டவுன் அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பர் அட்டாச்மெண்டோட ஒரு தீம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க மல்டிபிள் சிட்டிஸ் வந்து நாங்க ஸ்டடி பண்ணோம். அதுல வந்து ஒன் ஆஃப் தி ஃபைனலைஸ்டா வந்து ஒரு கல்ச்சுரல் ஹெரிடேஜ் இருக்கு. வேர்ல்டு ஃபுல்லா நாங்க ஸ்டடி பண்ணும்போது நிறைய ரிசர்ச் பண்ணும்போது இஜிப்ட் தான் வந்து ஒரு கல்ச்சுரல் ஹெரிடேஜ்ல ஒரு ஃபார் அஹெடா இருந்துச்சு. அந்த சிம்பிள் அப்படியே நீங்க எல்லாத்துலயும் ஆமா. அப்ளை பண்ணி அது வந்து ஸ்டாச்சுலாம் வந்து அப்படியே வந்து பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா. எகிப்துல இருக்கிற மாதிரியே சூப்பரா இருக்குது. ஓகேங்க சார், இதுல எத்தனை ஏக்கர்ல எத்தனை பிளாட் போட்டுருக்கு? அதான் 3.18 ஏக்கர்ஸ்ல நம்ம 67 பிளாட்ஸ் பண்ணிருக்கோம். இதுல எவ்வளவு சேல் ஆயிருக்கு, எவ்வளவு இருக்கு? 50% சோல்ட் அவுட்டுங்க. 50% சோல்ட் அவுட். நாங்க வந்து லான்ச் பண்ணோனே 50% சோல்ட் அவுட். இந்த இடத்துல ஒரு இடம் வாங்குறாங்கன்னா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குங்க. ஓகே. So we have it in various options. 700 square feet, 1300 square feet, 1600, 2000. So ஒருத்தர் ஒரு கையில ஒரு பட்ஜெட் இருக்குன்னா எல்லா பட்ஜெட்லயும் நாங்க சர்வ் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட வந்து பிளாட் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. பட் வெரி லிமிடெட் பிளாட்ஸ் தாங்க இப்ப அவைலபிளா இருக்கு. ஓகேங்க சார், இந்த இடத்துல வந்து ஒரு கஸ்டமர் இடம் வாங்குறாங்கன்னா எவ்வளவு டவுன் பேமெண்ட் இருந்தா வாங்க முடியும்? நீங்க டவுன் பேமெண்ட் அப்படின்னா புக்கிங் அமௌண்ட் 1 lakh கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க பிளாட்டை புக் பண்ணிக்கலாம். வெறும் 1 லட்சம் ரூபாய் இருந்தாலும் இந்த இந்த இடத்துல பிளாட்டை வந்து பிளாக் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே சார், சூப்பர் சார். அப்படி இந்த இடத்துல ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு கொடுக்குறீங்க? சரி, இங்க மார்க்கெட் பிரைஸ் நீங்க எல்லாருமே போய் விசாரிச்சுட்டு வரலாம். 1700 rupees மார்க்கெட் பிரைஸ். நாங்க வந்து மக்களுக்கு அஃபோர்டபுளா ஒரு பிளாட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நாங்க 1500க்கு இப்ப லிமிடெட் பீரியட் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, சூப்பர். சோ கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல பிரைசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிரும். நீங்க பண்ணிடுவீங்க. அது வந்து ப்ராப்பர்ட்டியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆமா. வேல்யூ. இந்த சைடுல எப்படிப்பட்ட அம்யூனிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, பிளாக் டாப் ரோடு 30 ஃபீட் ரோடு போட்டிருக்காங்க, 24 ஃபீட் பிளாக் டாப் ரோடு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுத்தி அம்யூனிட்டிஸ் வச்சிருக்காங்க சைட்டுக்குள்ள. இதுவும் இல்லாம இந்த மழை நீர் ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜ்னு சொல்லுவாங்களா, அது வந்து பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு பிளாட்டுக்கு வந்து தனித்தனியா வாட்டர் டேப் வச்சிருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, 24 hours செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. இந்த இடத்துல சுத்தி காம்பவுண்ட் செவர் போட்டு பக்காவா கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சார், இந்த இடத்துல ஒட்டினா மாதிரி ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இடம் வாங்குறவங்க பாப்பாங்க இருக்கா அப்படின்லாம், அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குங்களா? கண்டிப்பாங்க. சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் which includes school, colleges, hospitals எல்லாமே வந்து நம்ம சைட்ல இருந்து within 20-25 minutes travel timeல வந்து எல்லாமே இருக்கு. ஓகே. ஸோ ஸ்கூல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது SRS வித்யா மந்திர் ஸ்கூல் விச் இஸ் CBSE ஸ்கூல், அது நம்ம சைட்ல இருந்து 5 minutesல இருக்கு. இது இல்லாம ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் ஸ்கூல் சவுத் சென்னையில கேட்வே இன்டர்நேஷனல் ஸ்கூல் நம்ம சைட்ல இருந்து வெறும் 10 minutes டிராவல் டைம்ல வந்து லொகேட் ஆயிருக்கு. இது இல்லாம மல்டிபிள் ஸ்கூல்ஸ், GSS பப்ளிக் ஸ்கூல், அன்னை வேளாங்கண்ணி ஸ்கூல், JSS பப்ளிக் ஸ்கூல், CBSE ஸ்கூல் அகைன், இது எல்லாமே நம்ம சைட்ல இருந்து 15 minutes குள்ளேயே வந்து லொகேட் ஆயிருக்கு. காலேஜஸ் மகாபலிபுரம் வந்து இன்னைக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு ஒரு ஹப்பா மாறிட்டு இருக்கு. ஒன்னு என்னன்னா சாய் யூனிவர்சிட்டி 200 ஏக்கர்ஸ்ல வந்து ஒன் ஹப் டவுன்ஷிப்ல வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள இல்லாத கோர்சஸே கிடையாது. நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், லா காலேஜ் இருக்கு, அந்த யூனிவர்சிட்டில எல்லாமே இருக்கு. இது இல்லாம அறுபடை வீடு இன்ஜினியரிங் காலேஜ், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், கிங்ஸ் மெடிக்கல் அகாடமி, இதெல்லாமே நம்ம சைட்டுக்கு பக்கத்துல லொகேட் ஆயிருக்கு. சொல்றது பார்த்தா எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜ் இருக்குது இந்த இடத்த சுத்தி. ஆமாங்க. சோ ஃபைனலா வந்து ஹெல்த் கேர் அப்படின்னு பேசணும். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு பக்கத்துல திருக்குளக்குன்றம் டவுன்ல. இது இல்லாம செட்டிநாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், ப்ராமினன்ட் மெடிக்கல் காலேஜ் சென்னையில தெரியும். அவங்களோட செகண்ட் கேம்பஸ் நம்ம சைட்ல இருந்து 15 minutesல லொகேட் ஆயிருக்கு. அதுல வந்து காலேஜும் இருக்கு, ஹாஸ்பிட்டலும் இருக்கு. அது இங்க இருந்து ஒரு 2 நிமிஷத்துல போனாலே 15 minutesல 15 minutesல போயிடலாம். ஓகே. இந்த இடத்துல இடம் வாங்குறாங்கன்னா ஒரு இடத்தோட பட்ஜெட் எவ்வளவு வரும், இல்ல வீடு கட்டி தரணும் இடத்தோட சேர்த்து அப்படின்னு கேக்குறாங்கன்னா அதோட பட்ஜெட் எவ்வளவு வரும்? சார், நம்ம வந்து பிளாட்ஸ் பாத்தீங்கன்னா 11 lakhsல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இடத்தோட சேர்த்து வீடுனா எவ்வளவு வரும்? நம்ம 40 lakhs பட்ஜெட்ல பண்ணி தரலாங்க. ஒரு 2 BHK ப்ராப்பர் 2 BHK வந்து நம்ம 40 lakhs பட்ஜெட்ல பண்ணி தரலாம். இதுல வந்து கார் பார்க்கிங்லாம் வந்துருமா? ஆமா, டெஃபினட்டா கார் பார்க்கிங் வந்துரும். சூப்பர். மக்களே, இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்ல ஈசிஆர் பக்கத்துல இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் சரி, ஒரு வில்லாவா இருந்தாலும் சரி, லோ பட்ஜெட்ல கொடுக்குறாங்க. அதுவும் பிரீமியமான ஒரு குவாலிட்டியில கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வேற எங்கேயுமே கிடைக்காது. இந்த சரௌண்டிங்ல ஈசிஆர் சைடு நீங்க தேர்னாலும் கிடைக்காது. இந்த இடத்துல நீங்க இப்போ வாங்குற ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துல டபுள் ட்ரிபிள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு உதாரணம் பெரிப்பல் ரிங் ரோடு சொல்லிட்டாங்க, மகாபலிபுரம். இது ரெண்டுமே உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து அதிகமாக்கி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சார், இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணி பாக்குறாங்கன்னா கேப் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? டெஃபினட்டாங்க. ஓகே. ஸோ நாங்கள் வந்து ஃப்ரீ கேப் விசிட் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எந்த கஸ்டமர்ஸ் வேணும், இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, இன்ட்ரெஸ்டட் கஸ்டமர்ஸ் டெஃபினட்டாக எங்களை ரீச் பண்ணலாம். நாங்கள் கேப் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த சைட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளாட் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி புக் பண்ணுங்கள்.